இந்த கிழங்கு வகைகள் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா இதில் தண்ணீர் ரொம்ப முக்கியங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலும் போதும். அந்த மண்ணில் ஈரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி விடுங்க. ரெகுலராக தண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த வேர் அழுகல் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததா இந்த கிழங்கு வகை செடிகள் இருக்கு இல்லையா, அது வந்து பூச்செடியா இருக்கலாம், காய்கறி செடியா இருக்கலாம், கொடி வகைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே இதுக்கு வந்து வெயில் ரொம்ப முக்கியங்க. ஸோ கிழங்குகள் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, நாம விதை கிழங்குகளை பதியம் வைக்கும்போது அந்த கணு பகுதியை வந்துட்டு ஃபுல்லா மண்ணை போட்டு மூட வேண்டாம். இதோட ஆரம்ப ஸ்டேஜ்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கணுக்கள் வர இடத்துல இருந்து செடிகள் வளரும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த செடியில வந்துட்டு வேர்கள் போட ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த வேர்கள் வந்து நல்லா போடுது, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நாம மண்ணை போட்டு முடிக்கலாம். அது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா பெருசா வந்துட்டு அந்த கணு பகுதியில மண்ணை போட்டு மூடாதீங்க. இது இல்லாம ஏதாவது புழுக்களோ பூச்சி தாக்குதல் ஏதாவது வருது அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு செடி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா, நல்லா வேர் போட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோட கணுப்பகுதியில வந்து மூடிக்கலாங்க. இது வந்துட்டு